ஆமா ஆமா ஆமா, கிளம்பிட்டே இருக்கேன். தோட்ட வேலைக்கு போகணும். 8:30 மணி 8:45 உள்ள போயிருவேன் தோட்டத்துக்கு. மாங்காய் பறிக்கிற வேலை. மாங்காவும் மட்டையெல்லாம் கொஞ்சம் பிறக்கணும். பாய் தங்கச்சி. ஓகே நர்மதாக்கா, வேலையை பாருங்க, வேலையை பாருங்க. அது வந்து வயல் வேலைக்கு. ஐ எம் ஃப்ரம் சங்கீதாவா? ஹாய் ஹாய், பாய் பாய் சொல்லியிருக்காங்க நர்மதாக்கா. ஹாய் சொல்லியிருக்காங்க. வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் டன் அண்ட் சப்ஸ்கிரைபர். ஓகே ஓகே. வந்து வயல் வேலைக்கு போகிறதுனால, அங்கே வேலைக்கெல்லாம் போயிட்டு அவசர அவசரமாக வர்றதுனால வெரி குட் மார்னிங். வயல் வேலைக்கு போகிறதுனால எனக்கு சாயந்தர டைம்லாம் லைவ் போடுவது கிடையாது. ரொம்ப நாளாகிடுச்சு, ரொம்ப நாளாகிட்டு வேலைக்கு போகிறது. ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா, தோசை சுரியா, எனக்கு முட்டை தோசை. என்ன அப்டின்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கையில சுத்தமா செலவுக்கு காசே இல்ல. சரி, வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. 2 நாளைக்கு தான். நாளைக்கு 1 நாளைக்கு அவ்வளோதான். நேத்து, இன்னைக்கு, நாளைக்கு 3 நாளைக்கு தான். போனா ஒரு ரூ. 700 கிடைக்கும். ஒரு செலவுக்கு ஆயிக்கும்ல. தோசை எடுத்துட்டு வந்தேன். நிர்மலா அக்கா இங்க தான் இருக்கீங்களா? நிர்மலா அக்கா கேட்டிருக்காங்க. ஓகே. தோசை கருகுதா பார்த்து. இல்ல கருகல. நான் சிம்ல தான் வச்சிருக்கேன். ரொம்ப ஸ்பீடாலாம் வைக்கல. சிம்ல வச்சு தான் சுட்டுட்டு இருக்கேன். அதனால வந்து கருகலாம் கிடையாது. நல்லாவே போகுது. கொஞ்சம் தமிழ்ல சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா நான் படிச்சு சொல்ல எனக்கு கொஞ்சம் இதா ஈஸியா இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு இங்கிலீஷ் வந்து டக் டக்குன்னு படிக்க முடியாது. எதுவும் சொல்லலன்னா தப்பா நினைச்சுக்காதீங்க. ஓகேங்களா? சிம்ல தான் நான் வச்சிருக்கேன். அதனால கருகலாம் செய்யாது. அவ்வளோதான். 2 தோசை தான். பசங்கலாம் வீட்ல இல்ல. நாளைக்கு வந்துருவாங்க. நாளைக்கு எங்க வீட்டுக்காரவங்க கூப்பிட போறாங்க. நாளை கழிச்சு நான் ஸ்ரீலங்கா. ஓகே, ஓகே. சாரி, சாரி. ஸ்ரீலங்கால இருந்து பேசுறீங்களா? சரிப்பா, சரிப்பா. ரொம்ப நன்றி. சேனல் பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேஸ் வந்து எதுல இருந்துச்சுன்னா, அந்த ஒரு வீக்கெண்டுக்குள்ள அந்த ரிசல்ட் வரும்ல, அதுல வந்து ஃபேஸ் எல்லாம் இருந்துச்சு. உங்க ஃபேஸ் எல்லாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதுல வந்து உங்களோட ஃபேஸ் எல்லாம் இருந்துச்சு. சியமாலா, சியமாலா. உங்க பேர் சியமாலாவா? ஓகே, ஓகே. ஹாய் சிஸ்டர். ஹாய், ஹாய். ஹிந்தி. ஓகே, ஓகே. ஹிந்தி எல்லாம் எனக்கு தெரியாது. தமிழ், இங்கிலீஷே ஓரளவுக்கு எனக்கு தெரியாதுப்பா. அதனால ஹிந்தி எல்லாம் எனக்கு தெரியாது. காலை வணக்கம் சகோதரி. எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது ஹிந்திக்காரங்க வீடு. அது ஹிந்திக்காரங்க வீடா? காலை வணக்கம் சகோதரி. வணக்கம், வணக்கம். என்ன குழம்பு வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உங்க ரீல் நைஸ். ஓகே, ஓகே. உங்க ரீல் வந்து நைஸ்ன்னு போட்டிருக்கீங்க. உங்க ரொம்ப நன்றி. பையா ஹிந்தி தொட தொட மாலுமே. எந்த ஊர்? திருநெல்வேலி. திருநெல்வேலி. ஒரு லைக் போட்டிருக்கேன்ப்பா. நிறைய பேர் லைவ்ல இருக்கீங்க. ஒரு லைக் மட்டும் போட்டு விடுங்க. காசா பணமா ஒரு லைக் தானே போட்டு விடுங்க. தோசை வந்து உங்க நேம், என்னோட நேம் நேசமணி. தோசை வந்து சுட்டு முடிச்சாச்சு. இப்போ குழம்பு மட்டும் வைக்கணும். கருவாட்டு குழம்பு ரொம்ப நாளாயிடுச்சு கருவாட்டு குழம்பு வச்சு. அதனால கருவாட்டு குழம்பு வைக்கணும்னு ஆசை. நேசமணி. ஆமா, நேசமணி. யாரு? ஆமா, என்னோட நேம் நேசமணி தான். உண்மையான நேம் நேசமணி தான். வந்து கருவாட்டு குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய்லாம் எங்க தோட்டத்துல நேத்து தான் அந்த மழை ரொம்ப பேஞ்சுச்சா. ஹாய் ஆன்ட்டி, குட் மார்னிங். ஹாய், ஹாய். மகேஷ்மா எங்க? மகேஷ் வந்து ஊருக்கு போயிருக்கா. எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. இன்னும் வரல. நாளைக்கு தான் கூட்டிட்டு வர போறோம் மகேஷை. வந்து
கருவாட்டு குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. முருங்கைக்காய், கத்திரிக்காய்லாம் ஃப்ரெஷ்ஷா மழைக்கு அப்புறம் நல்லா காய்ச்சிருந்துச்சு. நேத்து வந்து